அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் வெற்றி வேட்பாளராக உங்களுக்கெல்லாம் ஏன் மதுரை அரசியலில் நீண்ட நாள் அனுபவம் உள்ள அருமை சகோதரர் பி. ராஜன் செல்லப்பா அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் கண்டெடுத்த வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகின்றார்கள். அவருக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அகில இந்திய பார்வர்ட் பிளாக், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், சிங்க தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை என ஒரு மாபெரும் கூட்டணியின் வேட்பாளராக இன்றைக்கு இங்கே இரட்டை இலையிலே போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளர் சகோதரர் ராஜன் செல்லப்பா அவர்கள் நமக்கெல்லாம் மிகவும் நெருங்கிய நண்பர். பல ஆண்டுகளுக்கு கழித்து மீண்டும் நமது நெருங்கிய நண்பர்களுக்கு, அதுவும் இரட்டை இலை சின்னத்திலே மதுரை மாநகரிலே வாக்கு சேகரிப்பது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி தருகிறது. மதுரை என்றாலே அது தமிழுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் புகழ்பெற்ற ஊர். இங்கே இந்த திருநகர் என்பது நாமெல்லாம் பெரிதும் போற்றி வணங்குகின்ற பசும்பொன் ஐயா அவர்கள் வாழ்ந்த பகுதி என்பது மேலும் சிறப்பு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மதுரைக்கு நான் வரும்போதெல்லாம் 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மா அவர்கள் அன்றைக்கு மாபெரும் வெற்றி பெற்றார்கள். இங்கே உள்ள அனைத்து தொகுதிகளிலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது என்பது ஒரு சரித்திர சான்றாகும். அதே போல 25 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்த 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நமது மதுரை மண்டலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும், மதுரை மாவட்டத்திலே உள்ள அனைத்து தொகுதிகளிலுமே நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி முழுவதும் வெற்றி பெற்று அண்ணன் EPS அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் அமைச்சரவை ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் எல்லாம் வல்ல மதுரை மீனாட்சி அம்மனை வேண்டிக் கொள்கின்றேன். அதுபோல திமுக ஆட்சி காலத்தில் மிகவும் மோசமான ஆட்சியாக கருதப்படுவது 96-2001. அப்பொழுதுதான் தெரியும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை விதிமீறல்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் நடைபெற்றது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த 21-26 ஆட்சி என்பது படுமோசமான ஆட்சி. இந்தியாவிலேயே இப்படி ஒரு மோசமான ஆட்சி இல்லை என்கிற நிலைமையில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. பச்சிலம் குழந்தை முதல் கல்லூரி செல்கின்ற மாணவிகள், பள்ளிகள் செல்கின்ற மாணவிகள், இன்னும் சொல்ல போனால் வீட்டிலே உள்ள வயது முதிர்ந்த மூதாட்டிகள் வரை இன்றைக்கு வன்கொடுமைக்கு ஆளாகி உயிர் விடுகின்ற கொடுமையான ஒரு கொலைக்காடாக தமிழ்நாடு இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகளிலே 8000 கொலைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பதிவாகி இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் இந்த போதை மருந்து பழக்கம் மாணவர்களையும் இளைஞர்களையும் குறிவைத்து இங்கே விற்கப்படுகிறது. வீட்டிலே உள்ள தாய்மார்களும் பெரியோர்களும் முன்பெல்லாம் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் போதோ, கல்லூரிக்கு அனுப்பிவிட்டு, வேலைக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் வீடு திரும்பும் வரை எப்படி வாசலிலே அமர்ந்து பெண் பிள்ளைகளுக்காக காத்திருப்பார்களோ, அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஆண் பிள்ளையை பெற்றவர்களும் பள்ளிக்கு செல்கின்ற தங்கள் வீட்டு பையன், கல்லூரிக்கு செல்கின்ற தங்கள் வீட்டு பையன், இளைஞர் வேலைக்கு செல்கின்ற தங்கள் வீட்டு இளைஞன் இந்த பாலாய் போன கஞ்சாவிற்கு அடிமையாகிவிடக் கூடாது என்கின்ற மன வருத்தத்தில், பயத்தில், அச்சத்தில் இன்றைக்கு வீட்டிலே வயிற்றிலே நெருப்பை கட்டிக்கொண்டு அவர்கள் காத்திருக்கின்ற சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனால் இதுவரை நாம் கேள்விப்பட்டிராத அளவு சுதந்திரம் வாங்கிய பிறகு இந்தியாவில் இப்படி ஒரு மோசமான ஆட்சி இல்லை என்கிற அளவுக்கு தான் இந்த ஆட்சி நடைபெறுகிறது.
திமுகவில் கீழே கிராமங்களில் உள்ள நிர்வாகிகளிலிருந்து மேலே உள்ள நிர்வாகிகள் வரையில் அவர்கள் அடாவடித்தனங்கள், அராஜகங்கள் மிகவும் மோசமான நிலையில இன்றைக்கு போய்க் கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு நமது மதுரை மாநகராட்சியில மேயரே இன்றைக்கு இல்லை. காரணம் என்ன? மேயர் என்ன வெளிநாடு போயிட்டாங்களா? என்ன காரணம்? இன்றைக்கு ஊழலுக்காக அந்த மேயர் பதவி விலகி இருக்கிறார். இங்க மதுரை மாநகராட்சியில கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் ஊழலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல்தான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு துறையிலும் இன்றைக்கு ஊழல் மலிந்து கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் யாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லை. அரசு பணியிடங்களை நிரப்புவதாக சொல்லிக்கொண்டு இவர்கள் ஊழலில் ஈடுபடுகிறார்கள். பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம் என்று சொல்லி இளைஞர்களை எல்லாம் விரக்தியிலே ஆழ்த்தி அவர்களை போதைக்கு அடிமையாக்கி கூடிப்படைகளாக மாற்றுகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. இன்றைக்கு யாருடைய உயிருக்கும் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. அது சாதாரண குடிமக்கள் இருந்து அரசியல் தலைவர்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. காரணம் 5000த்திற்கும் 10,000த்திற்கும் இன்றைக்கு கூலிப்படைகள் யாரை வேண்டுமானாலும் கொலை செய்கின்ற அளவிற்கு இந்த கஞ்சா போன்ற கொடுமையான போதைக்கு ஆளாகின்ற இளைஞர்கள் வாழ்க்கையை தொலைத்து நிற்கிறார்கள். அடுத்தவர்கள் வாழ்க்கையும் அழித்து தங்கள் வாழ்க்கையும் அழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கிறது. அனைத்து துறைகளிலும் ஊழல். இன்றைக்கு அரசிலே காலியிட பணியிடங்களை நிரப்புவதற்கும் பல ஆயிரம் கோடி ஊழல். அதுபோல பணியிடை மாற்றங்களுக்கும், அதாவது இங்க மதுரையிலிருந்து திண்டுக்கலுக்கு டிரான்ஸ்பருக்கு ஊழல் என கிட்டத்தட்ட 2500 கோடி ஊழல் ஒரு சோறு பதம் போல இன்றைக்கு அந்த நேரு அவர்களின் துறையில இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் ஊழல். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொன்னது போல அனைத்து நதிகளும் கடலிலே போய் கலப்பது போல தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் நடக்கின்ற ஊழல்கள் ஒரு குடும்பத்திடம் போய் சென்னையில் சேர்கிறது என்றார்கள். அந்த குடும்பம் என்ன என்றது உங்களுக்கு எந்த குடும்பம் என்பது தெரியும். காரணம், இன்றைக்கு மத்திய தொகுதியில் போட்டியிடுகின்ற முன்னாள் அமைச்சராக இருக்கின்ற பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் உண்மையை வெளிப்படுத்திவிட்டார். 4 ஆண்டுகளுக்கு முன்பே தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது உதயநிதியிடமும் சபரீசனிடமும் கிட்டத்தட்ட 30,000 கோடி பணத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருப்பதாக சொன்னார்கள். அதை நீங்கள் எல்லாம் அந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க. அதனால்தான் அவருக்கு நிதியமைச்சர் பதவியே இன்றைக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. காரணம், இன்றைக்கு முதல்வரின் குடும்பம் ஊழலிலே திளைக்கிறார்கள், அவர்களை சார்ந்தவர்கள் திளைக்கிறார்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அந்த ஊழல் பணத்தை வைத்துக் கொண்டு எப்படியாவது ஏழை எளிய மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று அவர்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் முறியடித்து மீண்டும் நமது பகுதியில் அம்மாவின் ஆட்சி, இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி பூங்காவாக தமிழகம் திலங்க அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். மத்தியில் ஆளுகின்ற மோடி அவர்களின் அரசாங்கத்திடமிருந்து பல்வேறு திட்டங்களை, தமிழ்நாட்டிற்கு வேண்டிய வளர்ச்சி திட்டங்களை பெற்றுத் தருவதற்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை சின்னம். மதுரைக்கும் கோவைக்கும் இன்றைக்கு திமுகவின் தவறுகளால் அவர்கள் சரியான முறையிலே அறிக்கை தாக்கல் செய்யாமல் அதை தவற விட்டுவிட்டு மெட்ரோ ரயில் வரவில்லை என்று கூப்பாடு போடுகிறார்கள். நமது சகோதரர் ராஜன் செல்லப்பா அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு உறுதியாக மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் உறுதியாக கொண்டு வரப்படும். இதுபோல நமது பகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் தேவையோ அனைத்தையும் பெற்றுத்தர நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே திருப்பரங்குன்றம் தொகுதியிலே வாக்களித்தவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.